Welcome to VPMM Group of Institutions, a place where education meets excellence and dreams turn into reality. Admissions for 2025 to 2026 are now open. தொடர்ந்து அடுத்ததாக இது தொடர்பாக கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன். அதனை தற்போது பார்க்கலாம். கீழடி அறிக்கையை அவர்கள் இன்றைக்கு திருப்பி அனுப்பி இருக்கிறார்கள் என்றால் ஒன்றிய அரசின் தொல்லியல் துறை என்ன நினைக்கிறது என்று தெரியவில்லை. ஒரு இந்தியாவின் பழங்கால வாழ்க்கை, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த வாழ்க்கை, அதுவும் இந்தியாவின் ஒரு பகுதி என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒன்றிய அரசு அந்த பகுதியிலே உள்ள அகழ்வாராய்வு அறிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் தமிழகத்தின் தமிழர்களின் தொன்மையை, பெருமையை, தமிழர்களின் வாழ்வியல் முறையை அவர்கள் அங்கீகரிக்க மறுக்கிறார்கள், அங்கீகரிக்க மனம் வரவில்லை என்றுதான் பொருள். அதனால் உடனடியாக கீழடி அகழ்வாராய்வு அறிக்கையை ஏற்றுக்கொண்டு அதனை ஒரு தொல்லியல் துறை அங்கீகரித்து அது ஒரு நாகரீகத்தின் கதை என்ற வகையிலே, நாகரீகத்தின் வெளிப்பாடு என்ற வகையிலே ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை அவர்கள் ஏன் செய்ய மறுக்கிறார்கள் என்று தெரியவில்லை. இந்த அரசு தமிழர்களுக்கு தொடர்ச்சியாக தமிழர்களுக்கு எதிரான அரசாக இருந்து வருகிறது என்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். சாதாரண அரசியலில் கூட தமிழ்நாட்டை புறக்கணித்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்காமல் அவர்கள் மறுக்கிறார்கள் என்றால் அவர்கள் தமிழர்கள் அவர்களை ஒன்றிய பாஜக அரசை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒன்றிய பாஜக அரசு செயல்பாடுகள் தமிழர்களுக்கு பிடிக்கவில்லை. ஏனென்றால் சமத்துவமாக வாழ்ந்த தமிழ் சமுதாயம் ஒரு ஒன்றிய அரசு வலியுறுத்துகிற கொள்கையை ஏற்றுக்கொள்ளாது. காரணம், அதற்கும் ஒன்றிய அரசின் கொள்கைகளுக்கும் நேரடி வேறுபாடுகள் உண்டு. ஒன்றிய அரசு மனுதர்ம அரசாக விளங்குகிறது. தமிழர்கள் சமத்துவ வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். எனவே இந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்டால் தமிழ்நாட்டின் சிந்தனைக்கு, தமிழ்நாட்டின் வாழ்வியல் முறைக்கு ஒரு பெருமை கிடைக்கும் என்ற காரணத்தினாலே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா என்பது தெரியவில்லை. இது கண்டிக்கத்தக்கது. ஒன்றிய அரசு உடனடியாக கீழடி அகழ்வாராய்வு அறிக்கையை ஏற்றுக்கொண்டு அதனை அங்கீகரிக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. கீழடி ஆய்வறிக்கையை மத்திய அரசு திருப்பி அனுப்பி அறிவிப்பை வெளியிட்டிருக்கும் நிலையில் அதற்கு பல்வேறு தரப்பினரும் விமர்சனங்களை தெரிவித்து வருகின்றனர். உடனடியாக ஆய்வறிக்கையை அங்கீகரித்து மத்திய அரசு அறிவிப்பை வெளியிட வேண்டும், தமிழர்களின் வரலாற்றை உலகம் அறியச் செய்ய வழிவகை செய்ய வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகின்றனர். அது தொடர்பாக பார்த்தோம். Welcome to VPMM Group of Institutions, a place where education meets excellence and dreams turn into reality. Admissions for 2025 to 2026 are now open.